நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு சேர்ந்து இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். வேதவசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். கையில் தட்டி. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னோடு சேர்ந்து பாடுங்க. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். அவரை பாடி சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன்,
உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாரும் சொல்லுமா, உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நல்ல கைகள் தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. அவரை நம்பி வந்தவங்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோட சேர்ந்து பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவது. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருபை. என்ன அணைக்குதையாவும் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோமா, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே
பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. 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 Hallelujah. Thank you, Jesus. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. Hallelujah. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு மீதும் ஆளுகை செய்வீராக அப்பா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Hallelujah. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். Hallelujah. பலனற்ற நேரத்தில் அவருடைய கிருபை, அவருடைய பலன் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பலன் உங்களிடத்துல கடந்து வருகிறது. Hallelujah. அவருடைய அற்புதத்தின் கரம் உங்கள் மேலே படுகிறது. Thank you, Jesus. உங்களுக்கு தேவன் பலன் கொடுப்பார். Hallelujah. என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. என் பலனெல்லாம், என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. எங்களோடு சேர்ந்து பாடுங்க. என் பலனெல்லாம் நீதானையா. அலை மோதும் கடலினிலே, தடுமாறும் படகினிலே, அலை மோதும் கடலினிலே, தடுமாறும் படகினிலே, மாலுமியாய் வந்தீரையா. மாறாதவர் நீர்தானையா, மாலுமியாய் வந்தீரையா. மாறாதவர் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா.
நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சோர்ந்திட்ட வேளையிலே, பலனற்ற நேரத்திலே, சோர்ந்திட்ட வேளையிலே, பலனற்ற நேரத்திலே சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா சாபோத் நீரே, சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா சாபோத் நீரே, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, யெகோவா பலனெல்லாம் நீர்தானையா, என் 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 பலனெல்லாம் நீர்தானையா. சோர்ந்திட்ட வேளையிலே, சோர்ந்திட்ட வேளையிலே, பலனற்ற நேரத்திலே, சோர்ந்திட்ட வேளையிலே, பலனற்ற வேளையிலே சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா சாபோத் நீரே, எங்களை சுகம் தந்து நடத்தினீரே, எங்கள் குடும்பத்தை. யெகோவா சாபோத் நீரே, சுகம் தந்து, சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா சாபோத், சுகம் தந்து, சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா சாபோத் நீரே, என் பலனெல்லாம் நீர்தானையா, 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 என் பலனெல்லாம் நீர்தானையா. சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன்.
சேர்ந்து சொல்லுமா. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சிறுமையும் எளிமையும் மானையின் மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. 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 எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே. நல்ல கையில் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸின் மூலமாக மீண்டுமாய் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை எங்கள் திருச்சபையில் பங்கில்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றாலும் உங்களையும் இந்த ஆன்லைன் சர்வீஸின் மூலமாக உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 3வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 3
திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த டிஸ்பிளேல தெரிகிற இந்த வசனங்களை கூட சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகையினர் எல்லாரையும் தாடியிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த சங்கீதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வசனத்தின்படி அப்பா, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறவராயிருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கும் போது எங்களை அவமானம் அடைய செய்யாமல் எங்கள் தலையை உயர்த்தி எங்களுக்காக கூட இருக்கிற தேவனாய் இருக்கிற தயவிற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவ்விதமாக நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் நாம் சில காரியங்களுக்காக, நம்முடைய உலகத்தில் நடக்கிற இந்த காரியத்துக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற இந்த சம்பவங்களை நினைத்து அப்பா நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி பல இடங்களில் பரவி இக்கட்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாலும் தேவரீர், நீர் எங்களுக்கு போதுமானவர். நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்காக துணை நிற்கிற தேவனாக இருக்கிற தயவிற்காக நன்றி. தங்கள் சொந்த பந்தங்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவரீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பீராகப்பா. தங்களுடைய பொருளாதாரத்தில் கஷ்டப்படுற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவங்க குறைவுகள்லாம் நீக்கி நீரே அவங்கள போஷிக்கக்கூடிய தேவனா இருக்கிற தயவிற்காக நன்றி அப்பா. நம்முடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடிசூட்டி ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நீர் இரத்த கோட்டைக்குள்ள பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய இரத்தத்தின் மேன்மையை நாங்கள் நினைக்கிறோம் பா. உம்முடைய இரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் நம்முடைய சபையின் அறிவிப்புகளை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இன்று மாலை 7 மணிக்கு ஜூம் ப்ரேயர் இருக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதன்கிழமைகள் தோறும் வேத பாட கூட்டங்கள், சனிக்கிழமைகள் தோறும் உபவாச ஜபங்கள் பங்கெடுங்கள். சபையின் அறிவிப்புகள் உங்களுக்கு வரவில்லை என்றால் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சபை திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றால் சில காரியங்கள் மாற்றாய் நடைபெறும், சில காரியங்களில் மாற்றங்கள் உண்டாகும். ஸோ அதனால் இந்த அறிவிப்பு, சபையின் அறிவிப்புகள் உங்களுக்கு வரவில்லை என்றால் அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்து கொள்வதற்கு அந்த நம்பரை சேவ் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதேனும் ஜெப தேவைகள், விண்ணப்பங்கள் இருக்கும் என்றாலும் இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை நீங்கள் கால் பண்ணலாம். இந்நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஆண்டவருக்காக விதைக்கக்கூடிய அற்புதமான நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நம்ம இந்த லாக்டவுன் காலத்திலும் அநேகர் தங்களுடைய தேவைகள் இருந்தாலும் ஆண்டவருக்காக உதாரத்துவமாய் அநேகர் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கினார்கள். அது நிமித்தமாக இந்த லாக்டவுன் நாட்களிலும் ஆண்டவருடைய ஊழியம் தடையில்லாமல் நடைபெறுகிறது. இதனால் அநேக ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பிரயோஜனப்படுகிறார்கள். அநேக சபை விசுவாசிகளுக்கும் இந்த லாக்டவுன் நாட்களில் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுற அநேகருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக நம்ம உதவி செய்திருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கைகள் மூலமாக அது நடைபெறுகிறது. நீங்கள் விதைக்கிற விதைகள் எத்தனையோ பேர் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது. நீங்களும் அந்த ஆசீர்வாத வாய்க்காலாய் இணைகிற தயவிற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நாம் வாசித்து அறிக்கை செய்து நாம் ஆண்டவருக்கு என்று விதைக்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தாலும் பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருந்துச்சப்பா.
உமக்கு கொடுக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். ஆலய கட்டுமான பணிக்காகவும் மிஷினரி காணிக்கைகளுக்காகவும் ஆண்டவரே இதர காணிக்கைகளுக்காகவும் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவங்க கையின் பிரயாசத்தை தேவனே இந்த வேளையில் நீர் அவங்கள தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா. எந்த குறைவும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற வண்ணமாக அவங்க மா பிசைகிற தொட்டியும் அவங்க ஆண்டவரே அவர்களுடைய ஆலைகளில் திராட்சரசம் வழிந்து ஓடுகிற அளவிற்கு ஆண்டவரே அவங்க கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவீராக. எந்த ஒரு வியாதியும் நோய் நொடியும் அணுகாத அளவுக்கு அவங்க குடும்பத்தை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக ஆண்டவரே. இந்த வேளையில் பொருளாதார நெருக்கடினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய தேவையை சந்திப்பீராக ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திற்காக கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவிற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுக்க போகிற பாஸ்டருக்காக உற்சாகமாய் கரங்களை தட்டி அவங்கள நம்ம வரவேற்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த அற்புதமான இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் நாம் ஒன்று கூடி தெய்வ சமூகத்தில் ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து கர்த்தருடைய பாடல்கள், கர்த்தருடைய ஆராதனைகளிலே தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இப்பொழுதும் ஆராதனையிலே எவ்வளவு பயபக்தியோடு அமர்ந்திருப்போமோ அதே போல ஜபத்தோடு கூட வேதாகமங்கள், அது மாத்திரமல்ல டைரி பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜபத்தோடு நாம் காத்திருப்போம். கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனை மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்திற்காக, இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயங்களை கூடி ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி ஆண்டவரை இந்த ஆன்லைன் மூலமாய் உம்முடைய ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் கர்த்தரை பாடுவோம், ஆராதிக்கவும் துதிக்கவும் உதவி செய்தீங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேரம் புறப்பட்டு வருவதாக. உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கவலை, கண்ணீர், வேதனை, பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை, ஆறுதலை ஆண்டவர் கட்டளையிடுங்க. உம்முடைய வலது கரத்தினால் தாங்குங்க. கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்ற வசனத்தின்படி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று பார்க்கிறேன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை போன்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பலப்படுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. எதிலே பலப்பட வேண்டுமாம்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒருவேளை பலமாயிருங்கள், திடனாயிருங்கள், பலத்தோடு இருங்கள் என்ற அர்த்தத்தை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு 4 காரியங்களை குறித்து கீழே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக அங்கே எழுதியிருக்கிற வசனங்களை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்து நாம் பார்க்கும் பொழுது, எப்படி நாம் இந்த உலகத்தில் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட முடியும் என்கிற வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். முதல் பாயிண்ட், நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? இடுப்பிலே போடப்பட்டிருக்கிற ஒரு பெல்ட்டை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் சத்தியம் என்னும் கச்சை என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு அவரே சத்தியமாக இருக்கிறார்.
வேதத்தில் வாசிக்கும் பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இன்னும் சில வசனங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு கச்சையை நாம் அறையில் கட்டிக்கொள்ள வேண்டும். என்ன கச்சை? சத்தியம் என்னும் கச்சை என்று பார்க்கிறோம். ஏன் அதை கட்டிக்கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் ஏராளமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சத்துருவானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பார்க்கிறோம். இதில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டும் என்றால் சத்தியம் என்னும் கச்சை நம்முடைய அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அதை குறித்து இன்னொரு அற்புதமான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும் என்று பார்க்கிறோம். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும் என்று பார்க்கிறோம். இப்படி சத்தியத்தை குறித்து நிறைய வசனங்களை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சத்தியத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கென்று கொடுத்தப்பட்ட அந்த சத்தியத்தில் நாம் நிலை நிற்கும் போது ஆண்டவர் நம்மை எல்லா சூழ்நிலைக்கும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நம்முடைய கால்களில் தொடுத்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். முதல் பாயிண்ட், சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்திற்குரிய பாதரட்சையை கால்களில் தொடுத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சுவிசேஷ பாரம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வர வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாரம் இல்லை, தரிசனம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காலங்களில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் சும்மா இருக்க மாட்டார்கள். தெரு தெருவா போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, வீடு வீடா போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட அவர்கள் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போலத்தான் ஆதிகால சபையை பாருங்கள், சுவிசேஷ பிரபல்யத்திற்காக அவர்கள் கிரயம் செலுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏதோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதிலே நாம் திருப்தி அடைந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த இரண்டாவது காரியத்தை நமக்குள்ளே ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் இன்னொரு ரட்சிக்கப்படாத ஒரு நபரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த காலங்களில் அப்படித்தான் சபை இருந்தது. ஒருவர் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால் இன்னொரு நபரை ஞானஸ்நானத்திற்குள்ளே நடத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. வெறும் ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் மாத்திரம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷ பாரம் இல்லை, சுவிசேஷ கரிசனை இல்லை, சுவிசேஷ ஊழியம் என்றாலே அதை எட்டி பார்ப்பதும் இல்லை. அப்படி தூரமாய் வைத்திருக்கிறோம். ஜெபிப்போம் சுவிசேஷ ஊழியங்களுக்காக, ஆனால் கலந்து கொள்ள மாட்டோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஏசாயாவுக்கு ஆண்டவர் பேசுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். ஏசாயா அப்படி ஒரு சத்தம் கேட்டவுடனே ஏசாயா தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரை, அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான் என்று பார்க்கிறோம். இதுதாங்க ஒரு எழுப்புதலின் நாட்கள். இந்த கடைசி நாட்களை நாம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் ஒரு பிரபலியமான தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், ஒவ்வொரு விசுவாசியும் நம்பிக்கையோடு
முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். அதற்கப்புறம் ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் நடத்துகிறார். ஆனபடினால் தான் ஆதி சபை ஆண்டவருடைய சுவிசேஷ பிரபல்யத்திற்காக உழைத்து கொண்டே இருந்தது. ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு சுவிசேஷ பாரம் இல்லை, சுவிசேஷ தரிசனம் இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வாஞ்சை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷம்னாலே பதற்றம் அடைகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதத்திலே ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் 1 கொரிந்தியர் 9:16 நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். சுவிசேஷம் என்பது என்மேல் விழுந்த கடமை. அதில் 2 காரியம். ஒன்று, சுவிசேஷம் என்பது என்மேல் விழுந்த கடமை. இரண்டாவது, நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை பவுல் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் என்பது நம்மேல் விழுந்த கடமை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும். நீங்கள் 1 நாளாகமம் 16:23 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையாயிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமை, அதை காட்டிலும் என்மேல் விழுந்த கடமை அப்படின்னு சொல்லுங்க. அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் அப்படி எழுப்பினாலே போதும், நம்முடைய தேசம் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்கும். இன்னொரு வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள காண்பிக்கின்றேன். நீங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13:10 யாரேனும் மனப்பாடமா சொல்ல முடியுமா? யோசித்து கொஞ்சம் சொல்லி பாருங்கள். வசனம் தெரியலையா? தெரியாவிட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 13:10 மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்பட வேண்டுமா? முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஒன்று, சகல ஜாதிகளுக்கும். இரண்டாவது, சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்பட வேண்டும்? முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு கிராமம் இருக்கிறதா, முதலாய் சுவிசேஷம் தான் அறிவிக்கப்படணும். ஒரு பட்டணம் இருக்கிறதா, முதலாய் சுவிசேஷம் தான் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படித்தான் ஆதி காலத்தில் நிறைய தேவ மனிதர்கள் பையை எடுத்துக்கொண்டு, கைப்பிரதி எடுத்துக்கொண்டு தெருவாய் வீடு வீடாய் போய் கைப்பிரதி கொடுத்து ஆண்டவரை நடத்தின எத்தனையோ தேவ மனிதர்களை பார்க்கிறோம். எங்கள் வீட்டிற்கு நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது லாசர் என்ற ஒரு தேவ மனிதர் எங்களுடைய வீட்டிற்கு வருவார். அவருக்கு சொந்த வீடு கிடையாது, அவருக்கு திருமணமாகல, பிள்ளைகள் கிடையாது. ஆனால் அவருடைய சரத்தில் ஒரு சின்ன பலவீனம். அதன் மத்தியிலும் அவர் என்ன செய்வார்? தெருவாய் பையை சுமந்து நடந்து கைப்பிரதி கொடுத்து கொண்டே இருப்பார். யாரேனும் ஊழியம் செய்கிறோன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான கைப்பிரதியை சுமந்து கொண்டு தருவார். அப்படி ஒரு பாரமுள்ள ஒரு நபர். அவரை எங்கேயும் பார்க்கலாம். எந்த தெருவுக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த பட்டணத்தில் போனாலும், எதைகளும் பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருப்பார். அப்படி ஒரு சுவிசேஷ பாரம் அவருக்குள்ளே காணப்பட்டது. அவர் தைரியமா வாய் திறந்து கூட அவ்வளவு தைரியமா பேச முடியாது. ஆனால் அவ்வளோ சரீரத்தின் பலவீனத்திலும் கடைசி வரை கைப்பிரதிகளை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கடந்த நாட்களை பாஸ்டர் பவுலோஸ் அவருடைய மரண செய்திக்கு அப்புறம் அவருடைய செய்தியை நான் கவனித்து கேட்கும் பொழுது, அவர் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குவதற்காக அதிக நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். ஆரம்ப கால ஊழியங்களை ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு அப்படித்தானே தேவ மனிதர்கள் முழங்காலை முடக்கி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு மைக்கு வேணா முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்கினா முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஆலயத்திற்கு வருகிற விசுவாசிகளே, அவ்வளோ கஷ்டப்பட்ட விசுவாசிகள், ஒவ்வொரு நேரம் சாப்பிடுவதற்கே வழியில்லாத சூழ்நிலை. அவங்ககிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? ஆனபடினால் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி தான் ஒவ்வொரு பொருட்களை வாங்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆனால் அந்த தேவ மனிதர் பாஸ்டர் பவுலோஸ் அவர்கள் ராமேஸ்வரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த ஊர் கேரளா. குறிப்பிட்ட சில காலங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் அவருக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். ஒரு ப்ரொஜெக்ட் இருந்தால்
தெருவா போய் கிராமமாய் போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாமே அப்படின்னு ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தார். ஆனால் கையில் பணம் இல்லை, உதவி செய்ய ஆட்களும் இல்லை. ஒரு தடவை ஒருவரை சந்திக்கும் பொழுது, அவர் குவைத்துக்கு ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது ஒரு நபர் சொன்னாராம், அநேகர் சில நேரம் இரத்தத்தை விற்று ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற சூழ்நிலை கொண்டு அவரோடு பேசினாராம். அப்பொழுது இவருக்குள்ளே இரவெல்லாம் ஒரே போராட்டமாக இருந்தது. என்னுடைய சரத்தின் இரத்தத்தை கொடுத்து ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி கொள்ளலாமே, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு பயன்படுமே அப்படின்னு சொல்லி அவர் தன்னை ஆண்டவருடைய பாரத்தோடு தன்னை இணைத்து கொண்டார். காலையில் எழுந்தார், நேர போய் இரத்த வங்கி நிலையத்திற்கு போனார். ஐயா, என்னுடைய ரத்தத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க, உங்கள் ரத்தம் என்ன குரூப் அப்படின்னு கேட்டாங்க. ஐயா, இதில் குரூப் வேறு இருக்குதா அப்படின்னு சொல்லி நாளைக்கு வருகிறேன் என்று போய்விட்டார். அதற்கப்புறம் ரத்தத்தை பரிசோதித்து அவருடைய ரத்தம் என்ன ஏ பாசிட்டிவ் என்பதை அறிந்து கொண்டார். மறுநாள் அதே இரத்த வங்கிக்கு போகிறார். இரத்தத்தை கொடுத்து விட்டு ப்ரொஜெக்டர் வாங்கலாம் அப்படின்னு சந்தோஷத்தோடு நடந்து போய் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அங்கே போன உடனே உங்கள் ரத்தம் என்ன குரூப்னு கேட்கிறார்கள். ஏ பாசிட்டிவ் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்களா, இந்த ரத்தம் தேவைக்கு மிஞ்சி நிறைய இருக்குது, ஆனபடினால் ரத்தம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் வாழ்க்கையில் சோர்ந்து போனார். என்ன ஆண்டவரே, ஊழியத்திற்கு ஒரு ப்ரொஜெக்டர் வாங்க வேண்டும் என்று என்னுடைய இரத்தத்தை விற்று நான் வாங்குவதற்காக தீர்மானித்தேன், இதுவும் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அவர் வேதனையோடு கூட கடந்து வந்து விட்டார். அதற்கப்புறம் மறுநாளும் போனார். அவர்கள் சொன்னார்கள், இரத்தம் இப்போதைக்கு தேவையில்லை, நீங்கள் போங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் கொடுப்போம் என்று அனுப்பிவிட்டார்கள். மறுபடி அவர் ஒரு அருமையான டாக்டரை சந்தித்தார். அவரிடத்தில் ஒரு கடிதத்தை வாங்கினார். வாங்கிவிட்டு இப்போ அதே ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார். இந்த பவுலோஸ் என்ற தேவ மனிதர் ரத்தம் எடுப்பார்கள் என்றால் ஊசி போடுற அந்த சிரஞ்சு இருக்குதல்ல, அதில் ஏதோ கொஞ்சம் ரத்தம் எடுப்பாங்க, நிறைய பணம் தருவாங்க, வாங்கி கொள்ளலாம் என்று அவர் எண்ணியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது ரத்த வங்கிக்கு போனார். அவருடைய லெட்டரை வாங்கினார்கள். அவரை பரிசோதித்தார்கள். ஒரு சோபாவிலே அவர்களை படுக்க வைத்தார்கள். என்ன சிரஞ்சில் எடுப்பாங்கன்னு பார்த்தா படுக்க வைக்கிறார்கள் என்று அவரை படுக்க வைத்ததற்கு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டை எடுத்து கொண்டு வந்தார்களாம். நர்ஸிட்ட கேட்டாங்களே, என்னம்மா அந்த பாக்கெட்? இந்த பாக்கெட் நிறைய உங்கள் ரத்தத்தை எடுத்தா தான் விற்பனை செய்ய முடியும். ஐயோ, இவ்வளோ ரத்தம்னு நினைச்சேன், இவ்வளோ ரத்தம் எடுப்பீங்களா? அதற்கப்புறம் நான் உயிர் வாழுவேனா, எனக்கு ஜீவன் இருக்குமா அப்படின்னு பதற்றத்தோடு கூட போராடி கொண்டிருந்தாராம். ரத்தம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. சாத்தான் காதல சொல்றானா, உன் ரத்தத்தெல்லாம் கொடுத்துட்ட, இனிமே நீ செத்து போயிடுவ, உன் மொழியெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு காதல சொல்லி கொண்டிருக்கிறான். அதே போல பாதி பை நிரம்பினது. ஆனால் அதற்கப்புறம் ரத்தம் வெளியே விழவில்லை. ஏன்னா அவர் சரத்தில் ரத்தம் இல்லை. அதற்கப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க, இந்த பை நிறைய நீங்கள் ரத்தம் கொடுக்கன்னா உங்கள் வலது கையை பம்ப் பண்ண வேண்டும். அமைக்கி விட்டீங்கன்னா உங்கள் சரத்தில் இருக்கிற ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்ந்து பை நிரம்பி விடும். அதற்கப்புறம் உங்களுக்கு காசு தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். டாக்டர் போன பிறகு கையை அப்படியே வலது கையை பம்ப் பண்ணி அது நிரம்பி விடும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். அதற்கப்புறமாய் அந்த இரத்தத்தை வாங்கி கொண்டு அவர்கள் பணத்தை கொடுத்தார்கள். சந்தோஷத்தோடு கூட அவர் ப்ரொஜெக்டர் வாங்கி கொண்டு இந்தியாவிற்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஊழியருடைய பாரத்தை பாருங்கள், அந்த ஊழியக்காருடைய தரிசனத்தை பாருங்கள். கையில் பணம் இல்லை, ஆனால் இரத்தத்தை விற்று அதில் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி அதை எடுத்துக்கொண்டு கிராமங்களுக்கு தெருக்களுக்கு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தி வந்திருக்கிறாருங்க. நல்ல தாளந்து இருக்குது, நல்ல பலன் இருக்குது. ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களோடு கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறீங்களா? உங்களோடு கூட வேலை பார்க்கிற நபருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறீங்களா? அதை சொல்ல வேண்டும். பரியாசம் பண்ணுவாங்க. நல்லா ஸ்கூலுக்கு போகும்போது பெந்தைக்கோஸ்துக்கு ஆரம்பாங்க, அல்லேலியாம்பாங்க, இயேசுன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போகட்டும். ஆனால் அதில் தான் தேவன் மகிமை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை சுவிசேஷ பிரபலியத்திற்காய் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏதேனும் கரையம் செலுத்திருக்கிறீங்களா? ஏதேனும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு வேளை அப்படி செய்யலைன்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஏதோ வேலைக்கு போகிறேன், சாப்பிட்றேன், ஆலயத்துக்கு போகிறேன், வர்றேன், அந்த சூழ்நிலையை நிறுத்தி விடுங்கள். தினமும் ஒரு நபருக்கு
ஆண்டவரை பற்றி சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்திற்கு வாங்குங்க. அதுதாங்க வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷ பிரபலியத்திற்காக எத்தனையோ தேவ மனிதர்கள் கிரயம் செலுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க என்ன செலுத்த போறீங்க? இன்னைக்கு செய்தி முடிவதற்கு முன்பதாக ஒரு தீர்மானம் எடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். எங்கள் வீட்டின் பகுதியில் இருக்கிற பிள்ளைகளை கூட்டி ஒரு சிறுவர் ஊழியை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுங்க. நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை ஆண்டவர் பாக்கியமாய் எண்ணுகிறார். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். மூன்றாவதாக வேதத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை திரும்ப ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். முதல் பாயிண்ட், சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற ஒரு பாரம் நமக்குள் இருக்க வேண்டும். மூன்றாவது, விசுவாசம் என்னும் கேடகம். இதுதாங்க மிக முக்கியமான காரியம். வேதாகமத்தில் இந்த விசுவாசத்தை குறித்து நிறைய வசனங்களை நாம் பார்க்கிறோம். விசுவாசம்னு சொன்னாலே ஆபிரகாம் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருவார். ஏன்னா அவர்தான் விசுவாசிகளின் தகப்பன். அவருடைய விசுவாசம் அற்புதமானது. நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசின்னு சொல்லுவான், ஆனால் நமக்குள் என்ன இல்லை. யாரோ ஒருவர் சொல்றாங்க, விசுவாசமே இல்லை பாஸ்டர், விசுவாசின்னு சொல்றோம், ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. சின்ன சின்ன காரியத்திற்கு சோர்ந்து போகிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு போச்சு எல்லாமே போச்சு, உலகமே போச்சு அப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் என்கிற ஒரு கேடகத்தை நாம் கையில பிடித்து கொள்ள வேண்டும். என்னைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்று முதல் நம்மை ஜனங்கள் பார்க்கிறார்கள், விசுவாசிகளாய் நம்மை பார்க்கிறார்கள். உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது? இவங்க எல்லாம் விசுவாசிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் நமக்குள் ஒரு மேலான ஒரு விசுவாசம் வர வேண்டும். ஆண்டவர் மேல் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய தேவன் நமக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். எபிரேயர்ல அப்படித்தான் ஒரு அற்புதமான வசனத்தை பார்க்கிறோம். ஒன்று, அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். இரண்டாவது, அவரை தேடுகிறவர்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கிறவர் என்று கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு விசுவாசிக்கிறோமா? வாயை திறந்தாலே அவிசுவாசமா தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கொரோனா நாட்களில் நிறைய பயங்கள், நிறைய சூழ்நிலைகள், நிறைய மரண செய்திகளை கேட்டோம். நமக்குள்ளே காதல் அப்படித்தான் கேட்குது, உனக்கு வந்துடுமோ, உனக்கு சளி வந்துடுமோ, காய்ச்சல் வந்துடுமோ, நீயும் செத்துடுவாயோ, நீயும் மறிச்சிடுவாயோ, இப்படி காதலை கேட்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது சத்துனுடைய கொடிய தந்திர வல்லமைகள். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் விசுவாசிக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய இரத்தம் என்மேல் இருக்கிறது, தேவனுடைய பாதுகாவல் என்மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வேதாகமத்தில் சில தேவ மனிதர்களை பாருங்கள், என்ன ஒரு விசுவாசத்தை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். யோபுவை பாருங்கள், அவன் எழுதியிருக்கிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறவர் என்று ஆணித்தரமாய் எழுதியிருக்கிறான். தாவீதை குறித்து வேதத்திலே வாசித்து பாருங்கள், அவன் விசுவாசத்தோடு எழுதியிருக்கிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்.
அந்த வசனங்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள். விசுவாச வார்த்தையாகவே எழுதி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? விசுவாசத்தில் வாழ்க்கையில குன்றி போயிருக்கிறீங்களா? என்ன ஜெபம், என்ன வேத வாசிப்பு, ஏதோ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆராதனை இல்லை. ஆனபடினால் அநேகருடைய வாழ்க்கையில வேதத்தை கையில் எடுத்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பல நாட்கள் ஆகிவிட்டது. உபவாசம் இருந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. காலையில் எழுந்தவுடன் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். உபவாசத்தை மறந்து போனோம். தேவனை ஆராதிப்பதை மறந்து போனோம். கடந்த நாட்களை சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் போன் பண்ணேன், ஆராதனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. சிலர் சொல்றாங்க, இனிமேதான் பார்க்கணும் பாஸ்டர். 4 மணிக்கு போன் பண்ணி விசாரிக்கிறேன், இனிமேதான் பார்க்கணும் பாஸ்டர். அப்படின்னா எந்த அளவிற்கு அவர்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்கள்? காலையில் 9 மணிக்கு இந்த ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கூடுமான மட்டும் அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கிறேன். கரெக்டா அந்த 9 மணிக்கு சில தேவ பிள்ளைகள் ஆமென், பிரைஸ் தி லார்ட், glory to God அப்படின்னு போட்டு ஆராதனைக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டில் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு அதில் கவனித்து கொண்டிருப்பேன். கரெக்டாக 8:30 மணிக்கு ஆலயத்துக்குள்ளே போயிடுவேன். 9 மணிக்கு அதை ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வரிசையா பிரைஸ் தி லார்ட், ஆமென் ஆமென் அப்படின்னு போடுறதை பார்த்தா அது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. சிலரை பார்த்தீங்கன்னா 11 மணி ஆனாலும் பிரைஸ் தி லார்ட் காணும், 12 மணி ஆனாலும் பிரைஸ் தி லார்ட் காணும். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் ஆராதனை நேரத்தை ஆராதனை கொடுப்பதில்லை, ஏதோ ஒரு நாளை போல கடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு சந்தோஷம், ஆலயம் திறக்கப்படாது ரொம்ப உற்சாகம். சோம்பேறிமார்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆலயத்தில் போக வேண்டாம், வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி வீட்டிலே டிவியை பார்த்து வீட்டிலே சீரியலை பார்த்து வீட்டிலே எல்லாம் செய்து கொண்டு இருக்கலாம். அப்படி நான் வாழக்கூடாது. ஆலயம் என்பது நம்முடைய இதய துடிப்பா இருக்கணும். தாவீது எழுதியிருக்கிறான், கர்த்தருடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று பார்க்கிறோம். இப்படியே நாட்கள் போனால் மனநோய் வந்துவிடும் போல இருக்கிறது. ஏனென்றால் ஆராதனை இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் இல்லாத ஒரு நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிமையில் இருக்கிறோம். யாரையும் பார்க்க முடியல, யாரையும் சந்திக்க முடியல, யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்தில் தான் விசுவாசத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் பெருக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை கவனித்து பார்த்த, கர்த்தர் மேலும் விசுவாசம் வைத்தாங்க, 2வது ஊழியக்கார மேலையும் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேல எவ்வளவு விசுவாசம் வைக்கிறோமோ அதே போல கர்த்தருடைய ஊழியக்காரங்க மேல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். எங்களை ஆவிக்குள் நடத்தின தேவ மனிதர், அவர் மரணம் அடையும் நாள் மட்டும் அவரோடு கூட நல்ல ஒரு உறவை வைத்திருந்தோம். ஒரு புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கிறோமா, அந்த போதட்ட போய் ஜெபம் பண்ணி தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுவோம். ஏனென்றால் பரிசுத்தமுள்ள ஒரு தேவ மனிதர் எங்களுக்காக ஜெபிப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதை கனமா எண்ண வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் மேலான ஒரு ஆசீர்வாதம். விசுவாசத்தை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 2வது ஒரு வசனத்தை பாருங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தெரிந்தவர்கள் சொல்லலாமே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்பாலே போடு சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு விசுவாசமா, கடுகளவு விசுவாசம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு பெரிய மலையளவு விசுவாசம் அல்ல, கடுகளவு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அது கூட இல்லாமத்தான சில நேரம் இருக்கிறோம். என்னத்த ஆண்டவர், என்ன வேதம், இப்படித்தான் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்களா, பிரச்சனை மேல பிரச்சனை அப்படின்னு சோர்ந்து போய் முடங்கி போயிட்டீங்களா, வேதம் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், இயேசு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா, வேண்டாம். தயவு செய்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவர், உங்களை கரம் பிடித்து நடத்துவார்.
உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் முந்தின வாழ்க்கையை பார்க்கல உங்கள் பிந்தின வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நடத்துவார். மனிதன் உங்களை கைவிடலாம், சூழ்நிலை கைவிடலாம், ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவாருங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வங்க. அவருடைய உள்ளம் கைகளில் நம்மை வரைந்திருக்கிறாருங்க. இத்தனை நாட்களும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. எவ்வளோ கொடிய மரணங்கள். இரண்டாவது அலையை பாருங்கள், மரணம் அள்ளிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. சின்ன வயசில் தேவ மனிதர்கள் பாடுவார்கள், மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொண்டது. தினம் மரண செய்தி. தலையை குழம்பி போன சூழ்நிலை ஆகிற ஒரு நிலைமைக்கு போன நேரத்திலும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாதீங்க. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை ஒருபோதும் இழந்துடாதீங்க. நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக இரத்தம் சிந்தினவர், நமக்காக அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஒரு தடவை எப்படித்தான் ஒரு விசுவாசி கேன்சர் வியாதியினால் கஷ்டப்பட்டார்கள். அதுவும் வாயில் கேன்சர். அவர்களுக்கு தெரியாமலே வீட்டிலே இருந்து விட்டார்கள். திடீரென்று ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கிறார்கள். டெஸ்ட் பண்ணி கேன்சர் அப்படின்னு ரிப்போர்ட் வருது. ஆனால் எப்படி ரிப்போர்ட் வருது? 4ஆம் கட்டத்தில் இருக்கிறார்கள். முதல் கட்டத்தை காப்பாற்றிடலாம், 2வது கட்டத்தை காப்பாற்றிடலாம், இப்போ 3வது 4வது கட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ வாயினால் பேச முடியல, வாய்க்குள்ள எந்த ஆகாரம் போக முடியல. இப்பொழுது மூக்கு வழியாகத்தான் ஆகாரம் செலுத்த வேண்டும். கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த குடும்பத்தார் அத்தனை பேரும் ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சமத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. தனியா ஜெபம் பண்ணாங்க, குடும்பமா ஜெபம் பண்ணாங்க, ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த மகனுக்கு எப்படியாகிலும் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு அவருடைய ஜெபம் ஆண்டவர் சீக்கிரத்திலே அற்புதமான பலனை கொடுத்தது. 15 நாட்கள் மூக்கு வழியாக துவாரம் போட்டு அவருக்கு ஆகாரத்தை கொடுத்தார்கள். இன்னும் சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுவாசம் கொடுக்க முடியாத பல சூழ்நிலை. இப்படி பல சந்தர்ப்பங்களிலும் கர்த்தரை நம்பி இருந்தாங்க, கர்த்தரை சார்ந்து இருந்தாங்க, ஏசப்பா மேல ஒரு ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தாங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த சகோதரனுக்கு நல்ல சுகம் கொடுத்தார். ஆலயத்தில் போய் ஆண்டவரை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மறுபடி அதே அடையார் ஆஸ்பத்திரியில் கேன்சர் சென்டரில் போய் மறுபடி பரிசோதித்து பார்த்தார்கள். இப்பொழுது ரிப்போர்ட் வந்திருக்கிறது, கேன்சர் அறிகுறியே இல்லை என்கிற ரிப்போர்ட். இப்போ கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆலயத்தின் நடுவில் போய் நின்று சாட்சி கொடுத்தார்கள். எப்படி ஆனது? மருத்துவம் கைவிடலாங்க, மருத்துவர்கள் கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் கைவிடல. கேன்சர் வாயில 4வது கட்டம். ஆனால் தேவன் அற்புதமாய் ஆச்சரியமாய் சுகம் கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில் சில கட்டத்தில் முடியாது, கடினமானது 4வது கட்டம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறீங்களா? கடனா தீர்க்கவே முடியாது, வியாதியா தீர்க்கவே முடியாது, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற நல்ல ஒரு ஆண்டவர். அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். 4வது பாயிண்ட் கடந்து செல்வோம். இன்னும் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணி? ஆவியிலே ஜெபம் பண்ணி. ஒரு தடவை கூட சத்தமா சொல்லுங்கள் எல்லாரும், ஆவியிலே ஜெபம் பண்ணி. இன்னும் கொஞ்சம் சத்தமாய் சொல்லுங்கள், ஆவியிலே ஜெபம் பண்ணி. இன்னும் ஒரு தடவை சத்தமாய் சொல்லுங்கள், ஆவியிலே ஜெபம் பண்ணி. இப்போ எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? உடனே அசையாம ஜெபம் பண்றோம், வெளியே சத்தம் கேட்காம ஜெபம் பண்றோம், கண்ணை மூடி இருக்கிறோம், கையை கூப்பி இருக்கிறோம். ஆனா எப்படி ஜெபம் பண்றோம்? மாம்சத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆவியில ஜெபம் பண்ணுன்னு சொல்லுகிறார். மாம்சத்துல ஜெபம் பண்ணதை நிறுத்திருங்க. உடனே அசையாம சத்தமே கேட்காம கண்ணை கை கூப்பி கண்ணை மூடி ஜெபம் பண்றேன்னு திருப்தி அடைறீங்களா? இது மாம்சிக ஜெபம், அது வேண்டாங்க. ஆண்டவர் சொல்றார், ஆவியில ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஜெபம் தாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். ஒரு தேவ மனிதர் இப்படி குறிப்பிடுகிறார், எரியும் விளக்காக இருங்கள்,
அப்போதுதான் மற்ற விளக்குகளை நீங்கள் எரிய வைக்க முடியும். நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணாதான் எரியாத விளக்குகளை எரிய வைக்க முடியும். ஆனபடினால் நீங்க என்ன விளக்கா இருக்கணும்? எரியும் விளக்கா இருந்தால் உங்கள் மனைவி எரிய துவங்குவார்கள், உங்கள் பிள்ளைகள் எரிய துவங்குவார்கள், உங்களை சார்ந்தவர்கள் எரிய துவங்குவார்கள், உங்கள் கணவர் எரிய துவங்குவார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அணைஞ்சு கிடக்கிறாங்க, அணைந்த விளக்கை போல காணப்படுகிறாங்க. விளக்கு இருக்கான எரியலை. அந்த அனுபவம் அல்லங்க. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஆவியில ஜெபம் பண்ணுகிற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். ஆவியில ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை காண முடியும். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு அடையாளமிட்டு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:15 எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதியிருக்கிறார், நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிறேன், வெளிப்படுத்தல் 1:10, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு வசனம் என்னை ஆழமாய் தொட்டது. ஏசாயா 11:2 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 11:2 அதில் கவனித்து பாருங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. 2வது பாருங்கள், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. 3வது பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி என்று பார்க்கிறோம். இப்படி அந்த வசனத்தில் எல்லாம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்படி என்றால் நம்முடைய ஆவியை கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? அந்த ஏசாயா 11:2 மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தை உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஒரு ஆவி. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆவியை எதிர்பார்க்கிறார். இந்த ஆவியை பாருங்க, ஞானம் இருக்கும், உணர்வு இருக்கும், ஆலோசனை இருக்கும், பலன் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். இந்த ஆவி வந்தால் இதெல்லாம் நமக்குள் இருக்கும் என்று பார்க்கிறோம். அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடைசி நாட்களை வந்திருக்கிறோம். போன வாரமே சொன்னேன், ஆவியிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று. இன்னும் பெற்றுக்கொள்ளலன்னா கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரை விடமாட்டேன் என்று ஆண்டவற்றை போராடி கேளுங்கள். கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவர். பெந்தைக்கோஸ்தே நாளில் அப்படித்தான 120 பேரையும் ஆண்டவர் அளவில்லாமல் நிரப்பினாரே. பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது அப்படித்தான். குடும்ப ஜப நேரங்களில் அத்தனை வாலிபர்களும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை ஆராதிப்போம். சென்னையில் அயனாபுரத்தில் பாஸ்டர் பிரதாப் சிங் நடத்தி கொண்டிருந்த ட்ரினிட்டி பைபிள் காலேஜ் என்ற பைபிள் காலேஜில் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆவியில களி கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்த இன்றைக்கு அந்த சபை, அந்த ஊழியம் அயனாபுரத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவரை பாடும் போதே, துதிக்கும் போதே, ஜெபம் பண்ணும் போதே அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியே இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அந்த ஜெபம்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. மடியில தான் விழும், கூரையை தாண்டாது. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, வானத்தையே கிழிக்கும், வானத்தையே உங்கள் மத்தியில் இறக்கி கொண்டு வரும். அந்த ஜெபம் தான் சாலமோன் ஜெபம் பண்ணான், அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினதா. எலியா ஜெபம் பண்ணுகிறார், அக்கினி இறங்கினது என்று பார்க்கிறோம். இப்படித்தாங்க வேதாகம நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஆலயம் திறந்ததற்கு அப்புறம் மாம்சத்தோடு ஜெபம் பண்ணதை நிறுத்திடுங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பிசாசின் கிரிகள், எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுவார். ஆவியில ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவத்திற்கு ஒப்புக் கொடுங்கள். 4 காரியங்களை குறித்து தியானித்தோம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். முதல் பாயிண்ட், சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டிக்கொள்ளுங்கள். 2வது பாயிண்ட், சமாதானம் என்கிற சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. 3வது, எல்லாவற்றுக்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகம்.
ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து பாருங்க, உங்களை ஜெயமாய் நடத்துவார். நான்காவது, எல்லா நேரங்களிலும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, இன்றைக்கு அந்த ஆவியிலே ஜெபம் பண்ணி பாருங்க, விடுதலை பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். இருக்கிற இடத்தில் ஒரே ஒரு 2 நிமிஷம் முழங்கால் பண்ணிட முடிந்தவர்கள் முழங்கால் பண்ணிடுங்க. எழுமி நிற்கிறவர்கள் எழுமி நில்லுங்கள். கண்ணை மூடிடுங்க. பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய சமத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த 4 காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். ஏனோ தானோ என்று வாழ்ந்த நாட்கள் போதும். கடைசி நாட்களை வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரம். அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த நாட்களை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் சத்தியம் என்னும் கச்சை கட்டிக்கொள்ள, ஆண்டவரை விசுவாசம் என்னும் கேடகம், சுவிசேஷம் என்கிற பாதரட்சை, ஆவியிலே ஜெபிக்கிற அனுபவத்தை எனக்கு தாரு. வாய் திறங்க, வாய் திறங்க. விடுதலையோடு கூட ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னோடீரும், என்னோடீரும், அன்பின் ரட்சகா என்னோடீரும், 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 அன்பின் ரட்சகா என்னோடீரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடீரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடீரும். அன்பின் ரட்சகா என்னோடீரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடீரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடீரோ. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கண்களை மூடி, பயபக்தியோடு கூட கரங்களை தட்டி, விசுவாசத்தோடு, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய மகிமையினால் நிரப்பும். கர்த்தருக்காய் பயன்படுகிற வாழ்க்கையை தாங்கப்பா. உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுங்க ஆண்டவரே. எரியும் விளக்காய் மாற்றுங்க. அநேகரை எரிய வைக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாராதில் உம்முடைய பிரசன்னமைகளோடு கூட இருந்தபடி நான் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். 4 சபையில் ஒவ்வொரு குடும்பங்களின் மேல உம்முடைய கிருபை தாங்கி இருக்கட்டும். நேரங்களை வீணாய் போக்காதபடி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்யுங்க. கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக, ஊழியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் படுகிற எல்லா பிரயாசங்களும் அறிந்திருக்கிறீங்க. தியாகத்தோடு கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆலயம் இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கணுங்கிற பாரத்தோடு, தரிசனத்தோடு, அவர்களுடைய தேவைகளின் மத்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை ஜெபித்து கொடுத்து ஆண்டவரை தாங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். அவருடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரை எவ்வளவாய் கனமண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை எவ்வளவாய் நேசித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை கொடுங்கப்பா. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆன்லைன் மூலம் நடக்கிற சகல ஊழியங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை திங்கட்கிழமை அங்கே நேரம் நிகழ்ச்சிக்காக ஜெபிக்க ஆண்டவரே, புதன்கிழமை ஒரு வேத பாடத்திற்காக ஜெபிக்கிறோம். சனிக்கிழமை ஒரு உபவாச ஜெபத்திற்காய் ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்காய், மாலை நடக்கிற சூம் பிரேயருக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் இணையட்டும் அப்பா. இணைந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் எங்களுக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை கொடுங்கப்பா. இன்னும் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களின் மேல உம்முடைய கிருபை தாங்கி இருக்கட்டும். 3வது அலை வரவே கூடாதப்பா. பயத்தை மாற்றுங்க. எல்லா சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா முதியவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டீர்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்காக எழும்புங்கள். ஆண்டவருக்காக பிரயாசப்படுங்கள். சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுங்கள். ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி விட இந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லுங்கள். தேவக்கரம் நம்மோடு இருப்பதாக. சீக்கிரமாய் ஆலயத்திலே கூடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.